பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய நண்பர்களே, அல்ஹம்துலில்லாஹ். முழு குர்ஆன் தஃப்சீருடைய வகுப்பில் இப்போது நாம் 71வது பாடத்தை இப்போது நாம் பார்க்க போகிறோம். 71வது பக்கத்தை, பேஜ் நம்பர் 71. சென்ற பக்கத்தினுடைய 4 செய்திகளை இப்போ நம்ம திரும்ப ஒரு தடவை நினைவு கூறுவோம். 70A என்பது உன்னுடைய மென்மையான குணம் அல்லாஹ்வுடைய அருளாகும் அல்லாஹ் தஆலா சொன்னான். 71B என்பது அல்லாஹ்வினுடைய உதவியை மிகைப்போர் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்டான். அல்லாஹ் உதவி செய்ய நாடினால் யார் தடுக்க முடியும்னு. 70Cல பார்த்தது மோசடி நபியினுடைய குணம் அல்ல, அதனுடைய பின்னணியில் என்ன சம்பவம், எதனால் அந்த வசனம் இறக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். 70Dல கடைசியாக நம்ம பார்த்தோம், இறை நம்பிக்கையாளர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் என்பது ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்தது, அதன் மூலமாக எல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக அந்த ஒரு வசனத்தில் 8 வசனங்கள் பார்த்தோம். அந்த கடைசியாக ஒரு வசனத்தில் என்ன ஒன்று நடந்தாலும் இது மாதிரி ஆல்ரெடி நடந்து இருக்குது, இது உங்கள் தரப்பிலிருந்து ஏற்பட்டது தான், உங்கள் குறையின் காரணத்தினால் ஏற்பட்ட அந்த ஒரு பாதிப்பு தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடித்தான். அதே அந்த கருத்து அப்படி தொடருது, அதனுடைய தொடர்ச்சி அப்படியே தொடருது. 71 இந்த 71வது பக்கத்தில் இதுலேயும் ஆல்மோஸ்ட் நம்ம 8 வசனங்கள் பார்க்க போகிறோம், சென்ற பக்கம் மாதிரியே. 71A நம்ம பார்க்கும்போது நம்பிக்கையாளர்களிலிருந்து நயவஞ்சகர்களை பிரித்தறியன்னு அல்லாஹ் ஒரு நோக்கத்தை சொல்கிறான். அதை பற்றி பார்ப்போம். 71Bல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது நயவஞ்சகர்களுடைய கூற்றுகள் என்னவாக இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபுல்லாக இது எல்லாமே உஹது போரை முன்வைத்தது தான். உஹது போரை தொடர்ந்து நடந்த நிகழ்வுகள். 71C ஷஹீதுகள் இறக்கவில்லை என்ற ஒரு கருத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து 71D அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பதிலளித்தார்கள் என்று ஒரு சிலரை பாராட்டுகிறான். இதில் நிறைய பின்னணிகள் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். ஓகே. 71A நம்பிக்கையாளர்களிலிருந்து நயவஞ்சகர்களை பிரித்து அறிய என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أصابكم يوم التقى الجمعان فبإذن الله وليعلم المؤمنين. وما أصابكم உங்களுக்கு என்ன ஏற்பட்டதோ, யௌமல் தகல் ஜமான் இரு கூட்டங்கள் இரு படைகள் சந்தித்த போது, உஹதின் போது 2 படைகள் சந்தித்து கொண்ட போது உங்களுக்கு என்ன ஏற்பட்டதோ, அதாவது துயரங்கள், இழப்புகள், உயிரிழப்புகள், காயங்கள், ஒரு தோல்வியும் ஏற்பட்டதில்ல. என்ன ஏற்பட்டதோ ஃபபி இஸ்னில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு தான் நடந்தது. அல்லாஹ் மீறி ஒன்று நடந்துடல. வலியாயிலமல் முஃமினீன் இன்னும் முஃமின்களை பிரித்து அறிவதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை கொடுத்தான். ஈமான்ல எப்படி நீங்கள் நிலையாக இருக்கணும், அதில் ஒரு சிறிய பலகீனம் ஏற்பட்டால் அதை நீங்கள் எப்படி சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் இது நடந்தது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு தான் இது நடந்ததுங்கிறான். இரு படைகளும் சந்தித்த அன்று உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் அல்லாஹ்வின் கட்டளைப்படியே தான் ஏற்பட்டது. உண்மை நம்பிக்கையாளர்களையும் நயவஞ்சகர்களையும் பிரித்தறிவதற்காக இவ்வாறு இறைவன் செய்தான் என்பது இதனுடைய பொருளில் நம்ம பார்க்குறோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய பின்னணியில் இப்படிங்கிற சிரமத்தினால என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி அல்லாஹ்வுடைய கதிர் விதியின்படி தான் அவர்களுக்கான ஒரு பின்னடைவு, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ததின் காரணத்தினால அவங்களுக்கு ஒரு அடி என்பது ஏற்பட்டது. சரி, ஓகே. வலியாலமல் முஃமினீன் நல்லா சொல்கிறாங்க, முஃமின்களை அறிவதற்காக அப்படின்னா அல்லதீன ஸபரு வ ஸபது வலம் யதஸல்ஸலு யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறாங்க, நிதானம் இல்லாமல். இப்போ ரசூலுல்லாஹ்வை சுற்றி ஒரு சிலர் பொறுமையாக இருந்தாங்க, அதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே அந்த போர்க்களத்தில் சிதறடிக்கு ஓடக்கூடிய நிலைமைக்கு ஆளானாங்க, சரிங்களா. ஆனால் யாரும் பின்வாங்கி என்ன செய்யலை, போருக்கு வராமல் பின்வாங்கலை, போருக்காக வந்தாங்க. ஆனால் அதில் ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போ யார் பொறுமையாக இருக்கிறாங்க, யார் நிலையாக இருக்கிறாங்க, யார் தடம்புரலாமல் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஈமான்ல யார். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, என் பாதம் போர்க்களத்தில் என் பாதம் ஸ்திரமாக இல்லை, நான் பயப்படுறேன், நான் விரண்டு ஓடுறேன், பயந்து ஓடுறேன்னா அப்போ என்னோடய ஈமான் இன்னும் பண்பட வேண்டும் என்று அவங்களே சுதாரிச்சுக்கிட்டாங்க. இதுக்கு நான் அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருந்துருக்கக்கூடாது, நம்ம இன்னும் உறுதியாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவங்களோட ஈமானை வெளிப்படுத்த அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி உங்களுக்கே நான் உங்கள் வலிமையை காட்டினேன்னு அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். புரியுதா? தான் இந்த வசனத்தினுடைய பின்னணி. இன்னும் அப்படியே அல்லாஹ் தொடர்றான். وَلِيَعْلَمَ الَّذِينَ نَافَقُوا وَقِيلَ لَهُمْ تَعَالَوْا قَاتِلُوا فِي سَبِيلِ اللَّهِ أَوِ ادْفَعُوا قَالُوا لَوْ نَعْلَمُ قِتَالًا لَاتَّبَعْنَاكُمْ هُمْ لِلْكُفْرِ يَوْمَئِذٍ أَقْرَبُ مِنْهُمْ لِلْإِيمَانِ يَقُولُونَ بِأَفْوَاهِهِمْ مَا لَيْسَ فِي قُلُوبِهِمْ وَاللَّهُ أَعْلَمُ بِمَا يَكْتُمُونَ. இதில் இன்னும் தெளிவாக அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். வலியாயிலம் அல்லதீன நாஃபகு நயவஞ்சகர்களை இன்னும் பிரித்தறிய, குறிப்பாக
நயவஞ்சகர்களை பிரித்தறிவதற்காகவும். வகீல அப்போ மோமின்களை அறிவதற்காகவும் நயவஞ்சகர்களை பிரித்தறிவதற்கும். வகீல லஹும் அவர்களுக்கு கூறப்பட்டது. இட் வாஸ் செட் டு தேம் அந்த நயவஞ்சகர்கள் வந்து திரும்பி போனாங்கல்ல 300 பேர்கிட்ட போருக்கு வரான், அவங்கள்ட்ட சொல்லப்பட்டுதான் தாலோ வாருங்கள், ஏன் திரும்பி போறீங்க? ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துட்டு அது என்னது முஷ்த் எனக்கூடிய இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தானே ஷவுத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தானே திரும்பி போனாங்க நம்ம பார்த்தோம். ஆமாம், ஷவுத்து தான். ஏன் திரும்பி போறீங்க? வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. காத்திலு ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யுங்க, வாங்க, இது நாங்கள் வந்திருக்கோம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, அல்லது அவிதஃபஉ அல்லது தடுங்க, பெரிய அளவில் நீங்கள் நெஞ்ச நிமித்தி வந்து முன்னாடி வந்து போர் செய்யாட்டியாலும் ஒரு தூரத்துலேருந்து ஒரு தற்காப்பு எதிரிகளை வரவிடாமல் ஒரு தடுப்புக்காகவாவது வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ ஈமானில் பலையன் இருக்கனால நீங்கள் போகலான்னு நினைக்கிறீங்க, அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு முடிஞ்சதை செய்யுங்க என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. காலு அவங்க சொன்னாங்க, லவ் நாளும் கிச்சாலன் போரை நாங்கள் அறிந்திருந்தால் லட்சபாய் உங்களை பின்பற்றி இருப்போம். போர் நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு அறிகுறி, எங்களுக்கு ஒரு எண்ணத்தில் தெரிஞ்சால் நாங்கள் பின்பற்றிடுவோம். ஆனால் போர் நடக்கும்னு நாங்கள் நினைக்கல, வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறோம், அதனால் நாங்கள் போயிடுறோம், அது பொருத்தமாக எங்களுக்கு படலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. போரை நாங்கள் அறிந்திருந்தால், போர் நடக்கும் என்று நாங்கள் அறிந்திருந்தால் லட்சபாயின குழுவை நாங்கள் பின்பற்றியிருந்திருப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், உண்மையாகவே இதை சொல்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் போர் நடக்குன்னு, போர் நடக்குங்கிறனால தான் அவங்க திரும்பி போகிறாங்க. ஆனால் கேட்டதுக்கு போர் நடக்காதுன்னு நினச்சி நாங்கள் திரும்பி போயிட்டோம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இல் குஃப்ர் நிராகரிப்புக்கு யோமைதின் அன்றைய தினம் திரும்பி போனாங்களே, அன்றைய தினம் அக்ரபு மின்ஹும் தில் ஈமான் அவர்களில் நம்பிக்கைக்கு ஈமானுக்கு நெருக்கமாக இருப்பதை விட குஃப்ருக்குத்தான் அவர் நெருக்கமாக இருந்தாங்க. முனாஃபிக்கீன்கள் அவர்கள் குஃப்ருக்கு நெருக்கமாக இருந்தார்கள், அதனால் அவங்க திரும்பி போயிட்டாங்க. லில் குஃப்ர் யோமிதின் அக்ரப் அவங்க குஃப்ரின் பக்கம்தான் அவர்கள் அக்ரபாக மிக நெருக்கமாக இருந்தார்கள். மின்ஹும் லில் ஈமான் ஈமானுக்கு அவர்களில் நெருக்கமாக இருப்பதை விடவும் குஃப்ருக்கு தான் அவங்க நெருக்கமாக இருந்தாங்க. அதனால் தங்கள் உள்ளத்தில் இருந்த குஃப்ரின் காரணத்தினால திரும்பி போயிட்டாங்க. யகூலூன பி அஃப்வாஹி மா லைஸ ஃபீ குலூபிஹிம் யகூலூன் அவர்கள் கூறுகிறார்கள் பி அஃப்வாஹிம் ஃபமுன் அஃப்வானா வாய்கள். அப்போ வாய்களால் கூறுகிறார்கள் மா லைஸ ஃபீ குலூபிஹிம் அவங்க உள்ளங்களில் எது இல்லையோ, வாட் இஸ் நாட் தேர் இன் தேர் ஹார்ட், விச் இஸ் நாட் தேர் இன் தேர் ஹார்ட் இன் தேர் ஹார்ட் அவங்களுடைய உள்ளத்தில் எது இல்லையோ, மா லைஸ எது இல்லையோ ஃபீ குலூபிஹிம் அவங்க உள்ளத்தில் இல்லாததை வாயால் சொல்கிறாங்க. அப்போ உள்ளத்தில் இருக்கிறது வேற, வாயில் சொல்கிறது வேற. ஓகே, அப்போ அவங்க உள்ளத்தில் இல்லாததை வெறும் வாயால் மட்டும் சொல்கிறாங்க. அப்போ போர் நடக்கும் தெரிஞ்சுதான் நாங்கள் வந்திருப்போம், போர் நடக்கான்னு நினச்சி தான் நாங்கள் திரும்பி போனோங்க. அவங்க உள்ளத்தில் அது இல்லை. உள்ளத்தில் இருந்தது என்ன, போர் கண்டிப்பாக நடந்துடும், நம்ம போகக்கூடாது, போனால் நம்ம பிழைக்க மாட்டோம் அப்படின்னு தான் உள்ளத்தில் இருந்துச்சு. அப்போ உள்ளத்தில் இல்லாததை அவர்கள் வாயால் வெளிப்படுத்துகிறார்கள். வல்லாஹு அலம் அல்லாஹ் மிக நன்கறிந்தவனாக இருக்கிறான். பிமா எக்ஸுமோன் அவர்கள் மறைக்கக்கூடியவற்றை, எங்கே மறைக்கக்கூடியவற்றை, மனசுக்குள்ளே மறைக்கக்கூடியவற்றை எல்லாம் நன்கறிந்தவனாக இருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்லி காட்டுறான். மாஷாஅல்லாஹ் இங்கே இப்படி சிறந்தனாலே அழகான விளக்கம் சொல்கிறாங்க. அதாவது இது யார் விஷயத்தில் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, முழுக்க அஸ்ஹாபு அப்துல்லா பின் உபை பின் சலூல். அப்துல்லா பின் உபை பின் சலூல் இருக்கான்ல, முனாஃபிகீன்களுடைய தலைவன், அவனுடைய கூட்டாளிகள், அவன் தோழர்கள் விஷயத்தில் தான் இது சொல்லப்பட்டது. அவங்க திரும்பினாங்க, பாதையில் திரும்பினாங்கல்ல, திரும்பும்போது சில சஹாபாக்கள் அவங்களை பின்தொடர்ந்து போனாங்களாம். போய் பின்னாடியே போய் ஃபத்தபாஹும் எனத்தபாஹும் மினல் முஃமினீன் யுஹரிதுனஹும் அலல் இயாப் வல் கிதால் வாங்க, அவசரப்பட்டு திரும்பி போகாதீங்க, போருன்னு சொல்லி வந்துட்டோம், மதினை வட்டி கிளம்பி வந்துட்டோம், போர் என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம், வாங்க சண்டை போடுவோம், ஒத்துழைப்பு கொடுங்க. அவிது ஃபேஹு அல்லது அப்போ சஹாபாக்கள் அவங்கள பார்த்து என்ன சொன்னாலும் அது குர்ஆன் வசனம் இறக்கிட்டான். புரியுதா? சஹாபாக்கள் அவங்க கிட்ட என்ன தாவா பண்ணாங்களோ, என்ன சொன்னாலும் அதை அப்படியே எல்லாத்துல இறக்கிட்டான். அவங்க சொன்ன வார்த்தை இது, அவிது ஃபேஹு அல்லது தடுக்கவாவது செய்யுங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்கிறாங்க, தடுக்கவாவது செய்யுங்க அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கருத்து என்னன்னா, அவங்க நீங்கள் துவாவாவது செய்யுங்க, பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக கூட நீங்கள் இருக்கலாம், அதுக்கு நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே விளக்கம். இன்னும் சில அறிஞர்களுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் கூட்டத்தை காட்டுங்க. நம்ம இப்போ நாங்கள் ஆல்ரெடி 700, நீங்கள் 300 பேர் திரும்பி போகிறீங்க, நம்ம ஒரு 1000ஆவது இருப்போம்ல, 3000க்கு ஒரு 1000ஆவது இருந்தால் கொஞ்சம் பயமாவது ஏற்படும்ல, இவ்வளோ பெரிய கூட்டம் போகிறீங்களே நீங்கள் பிரிஞ்சு, அதனால் ஒரு கூட்டத்தையாவது காட்டும் போது அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் முதல் கருத்து. நான் துவான்னு சொன்னால் அது ரெண்டாவது கருத்து தான். துவா அப்படிங்கிறது ஹசன் பின் சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் சொல்லியிருக்காங்க. இப்னு அப்பாஸ் சொன்னல அது தவறு. ஹசன் பின் சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் துவாவை கொண்டாது நீங்கள் அவங்கள தடுக்கிறதுக்காக நீங்கள் முன்வாங்கன்னு சொன்னாங்கன்றிருக்கு. பட் மெஜாரிட்டி ஆஃப் முஃபஸ்ஸின்ஸ், சரிங்களா, இப்னு அப்பாஸ், இக்ரிமா, சயீத் பின் ஜுபைர், ஸஹாக், அபு சாலிஹ், ஹசன் பஸ்ரி, சுத்தி போன்ற பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்து என்னென்னா, நீங்கள் ஒரு டிஃபென்ஸ்க்காக நில்லுங்க, ஒரு கூட்டத்தை மட்டுமாவது நீங்கள் காலுங்க, வந்தீங்க அல்லாவுடைய பாதையில் புறப்பட்டு வந்தீங்க, அல்லாவுடைய பாதையில் நீங்கள் நின்றீங்கன்னாவது நில்லுங்க என்பதற்காக தான் அவிது ஃபவுங்கிற வார்த்தையை அவங்க சொல்லி காட்டினாங்கிறத தஃப்சீரில் சொல்கிறாங்க. சரியா? இப்படியெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க,
இல்லை போர் நடக்கும்னு நாங்கள் நினைக்கல. லவ் நாலு மிகச்சால் எச்சபயனாக்குன்னா போர் நடக்கும், எங்களுடைய கணிப்பின்படி போர் நடக்கும். ஏன்னா அவங்களுடைய ஆலோசனை என்ன, நம்ம மதினாலே இருக்கணும், மதினாலே இருப்போம் அப்படின்னு தான் அவங்க முதல் ஆலோசனை சொன்னான் அப்துல்லா பின் உபை பின் சலூல். ஆனால் மற்ற சஹாபாக்கள்லாம் போகலான்னு சொன்னதுனால தான் ரசூல்லா வந்துட்டாங்க. பெரும்பான்மையான சஹாபாக்கள் போகலான்னு சொன்னனால அப்போ அதுலேயே அவனுக்கு அதிருப்தி. சரிங்களா? அப்போ பத்தாததுக்கு எப்படியாவது கிளண்டுக்கணும்னு நினச்சா அந்த ஷவுத்துங்கிற இடம் வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டான், கிளண்டுட்டான். ஸோ இது ஒரு காரணம். நாங்கள் சொன்ன ஆலோசனை நீங்கள் கேட்கல, இது என்னமோ எனக்கு நடக்கிற காரியம் மாதிரி தெரியலை, நம்ம போய் அவங்களோட சண்டை போடுறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறான், படையை கூட்டிகிட்டு அவன் திரும்பி போகிறான். அல்லாஹ் அவன் சொல்கிறது பொய் தாங்கிறது எப்படி நிரூபிக்கிறான்னா, அவங்க உள்ளத்தில் இல்லாதது இதயத்தில் இல்லாததை வெளிப்படுத்துகிறாங்க. அவன் மறைச்சிருக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த மறைச்சிருக்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இப்னு கஸீர் சொல்கிறாங்க. அவருக்கு தெளிவாகவே தெரியுமா, அன்னஹு காயினுன் பைனஹும் கிதாலுன் லா மஹாலத, சந்தேகமின்றி நிச்சயம் போர் நடக்க போகிறது என்பது அவங்க உணர்ந்துட்டாங்க. அதனால தான் பாதியில் திரும்பி போகிறாங்க. அப்போது அந்த கட்டம் வந்ததுக்கப்புறம் நடக்க போது சில நேரத்தில் சில முடிவு எடுத்துருவாங்க. விருப்பம் இல்லாமல் சில பேர் சில பயணத்தை ஆரம்பிச்சிருவாங்க, அல்லது சில விஷயத்தை ஒத்துக்குருவாங்க. ஆனால் அதை ஒரு காவாசிலே இல்லை அதை ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்வாங்க, பின்வாங்கிடுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு சிந்தனையில் வழி இல்லாமல் வந்துடுவாங்க. ஆனால் அதில் அதே சிந்தனையாக இருக்கும், போனால் சரி வராது, போனால் மாட்டிப்போம், போனால் அதாயிருங்கும் போது என்ன செய்வாங்க, அதையே யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும் திரும்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த வந்ததோடு அவங்க திரும்பிட்டாங்க. ஆனால் அவங்க உள்ளத்தில் தெளிவாக போர் நடக்க போகுதுங்கிறது இருந்தது. அதை தான் மனசில் மறைச்சி வச்சுருந்தாங்க. அல்ல அதை வெளிப்படுத்திட்டான். அவனுக்கு தெரியாமல் சொல்லலை, தெரிஞ்சே தான் சொன்னாங்க என்ற ரீதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வெளிப்படுத்தி காட்டுறான். ஓகே, நம்பிக்கையாளர்களே, அந்நயவஞ்சர்களை நோக்கி நம்முடன் சேர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிய வாருங்கள், அல்லது அந்நிராகரிப்பாளர்களை தடுத்து கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டது. தடுத்து கொள்ளுங்கள், டிஃபென்ஸ்க்காக நில்லுங்க, கூட்டத்துக்காக நில்லுங்க என்று சொல்லப்பட்டது. இதை நாங்கள் போர் என்று கருதி இருந்தால் நிச்சயமாக உங்களை தொடர்ந்தே நாங்கள் வந்திருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். போர் நடக்கும், போராக நாங்கள் அதை கருதலை. அன்றைய தினம் அவர்கள் நம்பிக்கையை விட நிராகரிப்புக்கே மிகவும் நெருங்கி இருந்தார்கள். அதனால் இப்படி செஞ்சிட்டாங்க. தங்கள் மனதில் இல்லாதவற்றை அவர்கள் தங்கள் வாயால் கூறினார்கள். அவர்கள் தங்கள் மனதில் மறைத்திருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிவான் என்றால் அதெல்லாம் சொல்லி முடிக்கிறான். ஓகே, இதுதான் 71A. 71Bல நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னா, அந்த நயவஞ்சகருடைய இன்னும் சில கூற்று. ஓகேங்களா? இவங்ககிட்ட எப்படி சொன்னாங்க, போய் என்ன சொன்னாங்க, அல்லது இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி காட்டுறான். الذين قالوا لإخوانهم وقعدوا لو أطاعونا ما قتلوا قل فادرءوا عن أنفسكم الموت إن كنتم صادقين. 168. الذين قالوا, அவர்கள் கூறினார்கள், மேலும் கூறினார்கள், لإخوانهم தங்கள் சகோதரர்களிடத்தில் கூறினார்கள், அவங்க ஆளுங்கள்கிட்ட, வகஅது இன்னும் உட்கார்ந்தார்களே அவர்களிடத்தில் கூறினார்கள், லவ் அத்தாஊனா இன்னும் அமர்ந்தார்கள், அல்லதீன காலு லிஇஹ்வானிஹிம் வகஅது சரிங்களா, மேலும் அவர்கள் அமர்ந்தார்கள், போகாமல் பின்வாங்கி விட்டார்கள். லவ் அவங்க என்ன சொன்னாங்க, தங்களுடைய சகாக்களிடத்தில் என்ன சொன்னாங்க, லவ் அத்தாஊனா அவர்கள் எங்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் மா குத்திலு கொல்லப்பட்டிருக்க மாட்டாங்க. இது போருக்கு அப்புறம் போர், இவங்க வந்துட்டாங்க, அவங்க எல்லாம் 700 பேர் போனாங்க, போர் நடந்துச்சு. முதல்ல இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஃபேவராக இருந்தது, அதுக்கப்புறம் நாட் ஃபேவர் ஆனிச்சில் பாதிப்புகளுக்கு உள்ளாக்குனாங்க, 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, பல பேருக்கு அடி காயங்கள் ஏற்பட்டுச்சுல. அப்போ சொல்கிறாங்களா, எங்கள் பேச்சை கேட்கல அவங்க, அதனால தான் அடி வாங்கினாங்க அப்படிங்கிறாங்களா. இவங்க என்ன சொல்கிறாங்க, லவ் அத்தாஊனா எங்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டு இருந்தால், நாங்கள் முதல்ல சொன்னது ஊரில் இருக்கலான்னு தான் சொன்னோம், போர் வேணான்னு தான் சொன்னோம், அல்லது இங்கே இருப்போம் அவங்கள வர விட்டு சண்டை போடுவோம் தான் சொன்னோம். அப்போ லவ் அத்தாஊனா அவங்க எங்களுக்கு கட்டுப்பட்டிருந்தால் மா குத்திலு இப்படிலாம் அவங்க இத்தனை பேர் கொல்லப்பட்டு இருந்திருக்க மாட்டாங்க. குல் இப்படி அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அல்லாஹ் தஆலா சொல்ற, நபி நீங்கள் சொல்லுங்கள், ஃபத்ரஉ அன் அன்ஃபுசிக்கும், ஃபத்ரஉ நீங்கள் தடுங்க பார்க்கலாம், அன் அன்ஃபுசி உங்களை விட்டு மௌத்த இந்த மரணத்தை, இன் குந்தும் சாதிக்கீன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய மரணத்தை நீங்கள் தடுத்துக்குங்கடா பார்க்கலாம் அப்படின்ற நபியை நீங்கள் சொல்லுங்கிற. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, போருக்கு போனனால இறந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பக்கத்தில் பார்த்தோம், அதாவது பிரயாணத்தில் போனவர்கள் போருக்கு போனவங்களை பார்த்து சொல்கிறாங்க, போகாமல் ஊர்லேயே இருந்திருந்தா மவுத்து வந்திருக்காது என்று அவங்க சொல்கிறாங்க. இதை பார்த்தோம். இங்கே உஹது முடிஞ்சதுக்கப்புறம் அதான் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ என்ன அவங்க போரில் போய் கொல்லப்பட்டுட்டாங்க, இறந்துட்டாங்க, உயிரை விட்டுட்டாங்கன்னு தானே சொல்கிறேன். சரி, உனக்கும் உசுறு போக தான் போகுது, மவுத்து எல்லாருக்கும் உங்களுக்கு வரதான் போகுது. உங்களுக்கு நீங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, போருக்கு நீங்கள் போக வேணாம், நீ வீட்டில் இருந்து மவுத்தை தடுத்துட்டு பார்ப்போம். குல் ஃபத்ரஉ தடுங்க பார்க்கலாம், அன் அன்ஃபுசிக்கும் உங்கள் விஷயத்தில் உங்களிடத்தில் உங்களை அல் மவுத் மரணத்தை, உங்களுக்கு வரக்கூடிய மரணத்தை தடுங்க பார்ப்போம், இன் குந்தும் சாதிக்க நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல அவங்கள்ட்ட கேட்குறான். கேட்க சொல்கிறான் ரசூலாட்ட சொல்லி. சரியா? அப்போ இதுதான் சொல்கிறாங்க. இது நான் சொன்ன விளக்கத்தை தான் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும்
விளக்கத்தில் சொல்லி காட்டுறாங்க. இது குறிப்பாக இது யார் சொன்னது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு சொல்கிறாங்க. ஜாபிர் பின் அப்துல்லா ரதியல்லாஹு சொல்கிறாங்க, நஸலத் ஹாதில் எந்த வசனம் குறிப்பாக அப்துல்லா பின் உபை பின் சலூல் விஷயத்தில் இருந்துச்சு. அப்துல்லா பின் உபை பின் சலூல் தான் முக்கியமாக அதை சொன்னான். இந்த மாதிரி ஒரு போகாமல் இருந்திருந்தால் அவங்க இறந்திருக்க மாட்டாங்க என்று அப்துல்லா பின் உபை பின் சலூல் தான் சொன்னால் அவ விஷயத்துலேயே இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கணா என்பதாக குறிப்பிட்டு காட்டுறாங்க. அவர்கள் தங்கள் வீட்டில் இருந்து கொண்டே போர் இறந்து போன தங்கள் சகோதரர்களை பற்றி அவர்களும் எங்களை பின்பற்றியிருந்தால் போருக்கு சென்று இப்படி கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க. புரியுதா? இவர்கள் தங்கள் வீட்டில் இருந்து கொண்டே காயது அப்படின்னா வீட்டில் அமர்ந்து கொண்டே தங்கள் வீட்டில் இருந்து கொண்டே போரில் இறந்து போன தங்கள் சகோதரர்களை பற்றி அவர்கள் எங்களை பின்பற்றி இருந்திருந்தால், ஏன்னா ஒரு சிலர் இவங்களுடைய ஒரு சில அபிமானிகளும் எல்லாரும் திரும்பி வரல, போருக்கு போய் கொல்லப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. அப்போ பொதுவாக சொல்கிறாங்க, இந்த சகோதரர்கள் நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்டு போகாமல் இருந்திருந்தா போருக்கு சென்று இப்படி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்காதே. எங்களை பின்பற்றியிருந்தால் போகாமல் எங்களை பின்பற்றியிருந்தால் போருக்கு சென்று இப்படி கொல்லப்பட்டிருந்திருக்க மாட்டாங்க, வீட்டில் சேஃபாக இருந்திருப்பாங்க என்றும் கூறினார்கள். ஆகவே நபியை நீர் கூறுவீராக, நீங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தால் அவர்களை என்ன முதலில் நீங்கள் உங்களை விட்டு மரணத்தை தடுத்து பாருங்கள் என்று கேளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். தடுக்க முடியாது, யாருனாலையுமே தடுக்க முடியாது. அடுத்த பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்ல தான் மிக முக்கியமான சில வசனங்கள்லாம் வருது. 71C, ஷஹீதுகள் இறக்கவில்லை என்று இதற்கான தலைப்பு. وَلَا تَحْسَبَنَّ الَّذِينَ قُتِلُوا فِي سَبِيلِ اللَّهِ أَمْوَاتًا بَلْ أَحْيَاءٌ عِندَ رَبِّهِمْ يُرْزَقُونَ. ரப்பிஹிம் என்று வரும் ஒரு மீம் இங்கே போகப்பட்டிருக்கு, அதாவது மிஸ் ஆகிருக்கு. ரப்பிஹிம் யுர்ஸகூன். வலா தஹ்ஸபன்ன அல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் எண்ணாதீர்கள், கருதாதீர்கள். அம்வாத்தன் இறந்தவர்கள், மையத் என்று எண்ணாதீர்கள். பல் மாறாக அஹ்யாவுன் அவர்கள் உயிருள்ளவர்கள். இன்த ரப்பிஹிம் தங்கள் இறைவனிடத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். யுர்ஸகூன் இன்னும் உணவளிக்கப்படுகிறார்கள். உயிரோடு இருந்து அவர்கள் உணவளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மாஷா அல்லாஹ். அடுத்த வசனத்தை சேர்த்து பார்த்துரும், அது 2க்கு சேர்த்து தான் விளக்கம் வருது. நபியே, அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்து வெட்டப்பட்டோரை, கொல்லப்பட்டோரை, இறந்து விட்டவர்கள் என்று நீர் ஒருபோதும் எண்ண வேண்டாம். அப்படி எண்ண வேண்டாம். மாறாக அவர்கள் தங்கள் இறைவனிடத்தில் நிச்சயமாக உயிரோடு தான் இருக்கிறார்கள், மேலும் அவர்களுக்கு உணவும் அளிக்கப்படுகிறது. அப்போ இறந்த ஷஹீதுகளுக்கு உணவு அளிக்கப்படுகிறது, விருந்து கொடுக்கப்படுகிறது. ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி வயஸ்தப்ஷிரூன பில்லதீன லம் யல்ஹகு பிஹிம் மின் ஹல்ஃபிஹிம் அல்லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். ஃபரிஹீன் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக, பிமா ஆதாஹுமுல்லாஹ் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன கொடுத்தானோ அதை பெற்று மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். மின் ஃபத்லி அல்லாஹ் தனது அருளால் அவர்களுக்கு என்ன வழங்கினானோ கொடுத்தானோ அதை பெற்று அதன் மூலமாக மிக மகிழ்ச்சி அடைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். வயஸ்தபிஷிரூன் மேலும் நற்செய்தி சொல்கிறார்கள். பில்லதீன லம் யல்ஹகு நற்செய்தி சொல்கிறார்கள், மகிழ்ச்சியாக நற்செய்தி சொல்கிறார்கள். பில்லதீன அவர்களுக்கு, எவர்களுக்கு லம் யல்ஹகு பிஹிம் தங்களை வந்து சேரவில்லை, இன்னும் போரில் கொல்லப்பட்டு தங்களை வந்து சேரவில்லை. அப்போ உயிரோடு இருக்கக்கூடிய துன்யாவாசிகள், நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. லம் யல்ஹகு பிஹிம்னா தங்களை வந்து அடையாதவர்கள். இவங்கெல்லாம் போரில் கொல்லப்பட்டு மறுமைக்கு போயிட்டாங்க. தங்களை வந்து அடையாதவர்களுக்கு இவர்கள் நற்செய்தி சொல்கிறார்கள், மகிழ்ச்சியானவர்களாக நற்செய்தி சொல்கிறார்கள். மின் ஹல்ஃபிஹிம் தங்களுக்கு பின்னாடி தங்களை வந்து சேராதவங்களுக்கு இவங்க நற்செய்தி சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்களாம்? அல்லா ஹோஃபன் அலேஹிம் அவர்கள் மீது எந்த பயமும் தேவையில்லை. அதாவது அவங்க போரிட்டார்கள் என்றால், அல்லாவுடைய பாதையில் போர் செய்து இறந்தார்கள் என்றால், ஷஹீதார்கள் என்றால் அவங்களுக்கு மறுமையில் எந்த பயமும் இருக்காது. வலாஹ் மியாசுன் அவர்கள் எதை நினச்சி கவலைப்பட மாட்டாங்க. உலகத்தை விட்டு வந்துட்டமே நினச்சி கவலைப்பட மாட்டாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி கவலைப்பட மாட்டாங்க. எந்த பயமும் இருக்காது. அல்லாஹ் நல்லா வச்சிருக்கான் அப்படிங்கிற செய்தி அவங்க பின்னால் தங்களை வந்து சேராத மக்களை நினைத்து அவர்கள் நற்செய்தி சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் தன் அருளால் வீரமரணம் எய்திய ஷஹீதுகளுக்கு அளித்தவற்றை கொண்டு ஆனந்தமடைகிறார்கள். இன்னும் தங்களுடன் சேராமல் தங்களுக்கு பின் இவ்வுலகில் உயிரோடு இருப்பவர்களை பற்றி அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்பட மாட்டார் என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள், மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதான் என்னுடைய பொருள். இதையும் படிச்சிருவோம். சரிங்களா? இந்த சி பாயிண்டில் 3 ஆயத்தை சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம தஃப்சீர் பார்த்துடலாம். வேறு என்ன நினைக்கிறாங்க? يستبشرون بنعمة من الله وفضل وأن الله لا يضيع
அஜ்ரல் முஃமினீன். யஸ்தபிஷிரூன், இன்னும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், பிநிஅமத்தின் அருட்கொடைகளை கொண்டு, மினல்லாஹ் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கிடைத்த அருட்கொடை, வஃபத்லின் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கிடைத்த அருட்கொடைகள், நியமத்துகள், இதை நினைத்தவர்கள் இன்னும் மகிழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். வன்னல்லாஹ, மேலும் நிச்சயமாக அல்லாஹ் இருக்கானே, லா யுதீஉ, வீணாக்கவே மாட்டான், அஜ்ரல் முஃமினீன், மூமின்களுடைய கூலியை. இப்படி அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து ஷஹீதுக்கு இந்த அந்தஸ்து இருக்கிறது என்பதை தெரிந்து புரிந்து உணர்ந்து போரில் கொல்லப்பட்டு ஷஹீதாகி வந்தாங்களே, அவங்களுக்கு என்ன கூலி அல்லாஹ் சொன்னால் அந்த கூலி அப்படியே கொடுப்பான். அதில் வீணாக்கிற மாட்டான், குறைச்சிட மாட்டான். அப்போ மூமின்களுடைய கூலியை அல்லாஹ் வீணடிப்பதில்லை, பாழாக்குவதில்லை, அந்த விஷயத்தில் மூமின்களை ஏமாற்றுவதில்லை. அல்லாஹ்வின் அருளினால் தாங்கள் அடைந்த பாக்கியத்தை பற்றியும் மேன்மையை பற்றியும் நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் கூலியை ஒரு சிறிது வீணாக்கி விடவில்லை என்று மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். புரியுதா? அப்போ இப்படி வீணாக்கலைங்கிறத நினச்சி மகிழ்ந்து அவங்க மகிழ்ச்சியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க, தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மகிழ்ச்சியில் குதூகலத்தில் ஷஹீதுகள்லாம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்லி, அதனால் அவங்களாம் இறந்துட்டாங்கன்னு நினைக்காது. இப்போ இறந்துட்டாங்க எல்லாம் கவலையில் இருக்காங்க. அத்தாவை இழந்துட்டேன், கணவனை இழந்துட்டேன், பிள்ளை இழந்துட்டேன், சகோதரனை இழந்துட்டேன்னு 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டுட்டாங்கல்ல. அப்போ அல்லாஹ் எவ்வளோ பேர் ஆறுதல் சொல்கிறான். என்ன இறந்துட்டாங்க? ஆமாம் இறந்துட்டாங்க தான், உயிர் போணுச்சு தான். நீங்கள் கஃன் இட்டீங்க, அவங்கள நீங்கள் அடக்கம் செஞ்சீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. ஆனால் அல்லாட்ட அவங்க இறக்கலை. அல்லாட்ட அவங்க இறைவனிடத்தில் அவர்கள் இறக்காமல் உணவளிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு விருந்து நடந்துட்டு இருக்குது, எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எஸ்தபிஷிரூன், மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. தங்கள்கிட்ட சேராதவங்க எப்பப்பா இந்த மாதிரி ஷஹீதாயிட்டு வருவீங்க, நீங்களே இதெல்லாம் அனுபவிங்கப்பா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு பாணியில் எல்லாம் 3 வருஷத்துக்கு நடக்கிறாங்க. 169, 170, 171. மாஷாஅல்லாஹ், இதுக்கு அழகான பின்னணி இருக்குது. அதுதான் இப்போ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். தஃப்சீர் தபரியும் தஃப்சீர் இப்னு கஸீரையும் நான் ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறேன். ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய கருத்தை சேர்த்து வைத்து இது ஒரு 4 நபர்கள் விஷயத்தில் இறக்கியறப்பட்டதாக இது சொல்லப்படுது. எல்லாருக்குமே இது இன்ஷாஅல்லாஹ் பொருந்தவும் செய்யும். சரிங்களா? முதலாவதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எந்த கருத்தை சொல்கிறாங்க, ஈவன் தபரி ரஹ்மத்துல்லாஹி இதை குறிப்பிடுறாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அதாவது இது உஹதையும் குறிக்குது, இன்னொரு சந்தர்ப்பத்தில் நடந்த ஒரு சஹாபாக்கள், ஷஹீதான சஹாபாக்களுடைய நிலையை இது குறிக்குது. கண்டிப்பாக ரெண்டையுமே குறிக்கும். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸில் பிர் மஅூனா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சஹாபாக்கள் போய் ஒரு சிலர் கொல்லப்பட்டாங்க, 70 பேர் கொல்லப்பட்டாங்க. அந்த சம்பவம் இதை ஒட்டி தான் நடந்தது. சரிங்களா? அப்போது இந்த மாதிரி எங்களுக்கு குரானை கற்றுத்தர, மார்க்கத்தை கற்றுத்தரத்துக்காக எங்களுக்கு நீங்கள் உங்களோட தோழர்கள் அனுப்புங்கிற சொல்ல கேட்டுக்கொண்டாங்க. பொய்யாக அப்படி அனுப்பப்பட்டவங்கள கொலை செய்கிறதுக்காக. ஆனால் போருன்னு வந்தால் ஆயுதத்தோடு போவாங்க. மார்க்க கல்வி கற்றுத்தரத்துக்காக வாங்கினா அவங்க என்ன செய்வாங்க, ஆயுதம் இல்லாமல் தான் போவாங்க. அப்போ அவங்களை கொலை செஞ்சிடணுங்கிற நோக்கத்தில் சொல்லி கேட்டாங்க. 70 சஹாபாக்கள் அதே மாதிரி போனாங்க. போன இடத்துல அந்த ஆமீர் பின் துஃபைல் அப்படிங்கிறவன் தான் மிக மிக மோசமானவன். அவனுடைய திட்டத்தில் தான் இது நடந்துச்சு. அப்போ அந்த மாதிரி போனாங்க, ஒரு பகுதியை போய் அடைஞ்சாங்க. அடைஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தாவாவை ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ முறையான தாவாவை சொல்கிறாங்க. நான் யார் அப்படின்னு சொன்னால் ஹராம் பின் மில்ஹன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹராம் பின் மில்ஹன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் இறை தூதருடைய தூதராக வந்திருக்கிறேன். ரசூலை அனுப்பியிருக்காங்க. இறை தூதருடைய தூதராக நான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்து தகுதி நேரம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதர், அல்லாஹ்வே அல்லாஹ்வோட தூதரை நீங்கள் எல்லாம் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அந்த தாவா சொல்லி அவங்களுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிருக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி களிமாலேருந்து ஆரம்பித்து அவங்கள்ட்ட தாவா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் என்ன செஞ்சான், ஒளிந்து கொண்டிருந்து பின் வழியாக ஒரு ஈட்டி எடுத்து ஃபதரப பிஹி விஜன்பிஹி, அவங்களுடைய ஒரு பக்கவாட்டில் ஒரு பக்கமாக குத்துனா ஹத்தா ஹரஜ மின ஷக்லில் ஆஹர், இன்னொரு பக்கம் வெளியே வந்துருச்சு. குத்துன குத்து, அப்படிப்பட்ட ஒரு குத்து ரூஹ் அவங்களுக்கு பிரிய போது சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர் ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா அப்படின்னு கீழே விழுந்துருவாங்க. அல்லாஹ் அக்பர் ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, கஅபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக வெற்றி அடைந்து விட்டேன் அப்படின்னு மூத்தாயிருவாங்க. இதிலே நிறைய பாடங்கள் படிப்பினைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னுடைய மிஷனை நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், நான் நம்பி தாவா கொடுக்கறதுக்காக வந்தோம், கழுத்தறுத்து இப்போ நீங்கள் என்னை நீ கொலை செஞ்சிட்டியே அப்படிங்கிறத கருத்தை சொல்லாமல் அல்லாஹ் மீது ஆணைய, காபாவுடைய ரப்பின் மீது ஆணைய நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். அல்லாவுடைய பணியில், அல்லாவுடைய பாதையில், அல்லாவுடைய பணிக்காக இப்போ நான் அநியாயமான முறையில் கொல்லப்படுறேன்னு சொல்லிட்டு அவங்க களிமாவோட தக்பீர் சொல்லி நான் வெற்றியடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த இடத்துல அவங்க மரணம் அடைந்தாங்க. இந்த சம்பவத்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நிறைய பேர் போர்க்களத்தில் சொல்லுவாங்க. பழக்கத்தின் அடிப்படையில் போரில் ஒரு சாஹாபி சொன்னார், போரில் சொல்லலை. இது ஒரு தாவா பணி பண்ணுறதுக்காக நம்பி போன இடத்துல அவங்கள அறியாமலே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள என்ன செஞ்சுருவாங்க, குத்தி கொலை செய்யும் போது தான் இப்படி அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் மற்ற நபர்கள் இருந்தாங்களே 70 பேர் எல்லாருமே என்ன செஞ்சுருவாங்க, கொன்றுவாங்க.
யார்? இந்த ஆமிர் பின் துஃபைல், அவன் தான் அவனோட தலைமையில் இருந்த மக்கள் எல்லாமே அந்த 70 பேரையுமே அநியாயமான முறையில் கொண்டுருவாங்க. ஏன்னா அவங்களால எந்த ஆயுதம் இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடுவாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் இவர்கள் இந்த ரீதியில் இந்த இடத்துல ஷஹீதாக வேண்டும் என்ற ஒரு ரீதியில் அல்லாஹ் அவங்களுக்கு ஷஹாதத்தை கொடுத்தான். 70 பேருமே ஷஹீத் ஆயிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இவங்க மௌத்தாயிட்டாங்கல்ல, மௌத்தானதுக்கப்புறம் 70 பேர் ஷஹீத் ஆயிட்டாங்கல்ல, ஷஹீதானதுக்கப்புறம் அல்லாஹ் இடத்துல போய் அவங்க ஆதங்கப்பட்டாங்க அப்படின்னா, ஷஹீதான எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தா, ஒரு பெரிய வரவேற்பு, ஒரு பெரிய அந்தஸ்து எங்களுக்கு மறுமையில் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பல்லிகு அண்ணா கோமனா அண்ணா கது ரப்பீனா ரப்பனா ஃபரதீர் அண்ணா வரதீனா பி என்ற இது ஒரு வசனன்றே சொல்கிறாங்க. இது ஒரு வசனமாகவே இருந்தது. இவங்க இப்படி வந்து சொன்னது அல்லாஹ் ஒரு வசனமாக இறக்குனா கொஞ்சம் காலத்துக்கு அதை நாங்கள் ஓதி வந்தோன்னு சொல்கிறாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் உசூல் தஃப்சீர் அப்படிங்கிற ஒரு பாடத்தை படிச்சிங்கன்னா சில வசனங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இறக்கேறப்பட்டு அது குறிப்பிட்ட காலத்துக்கு ஓதப்பட்டு வந்தது, அதுக்கப்புறம் மன்சூக் ஆக்கப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. அது காலாவதி ஆக்கப்பட்டுச்சு, அது வந்து உயர்த்தப்பட்டுச்சு. அப்படி உயர்த்தப்பட்ட வசனங்கள் இருக்குது. மனசஹ் விநாயகத்தின் நூன்சிஹாலே நான் 16வது பக்கத்தில் இதை சொன்னோம். முதல் ஜுஸுனுடைய 16வது பக்கத்தினுடைய 16 இதை படித்தோன்னே இருக்கா. அப்போ மன்சூக் ஆக்கப்பட்டுருச்சு. அப்போது அவங்களுடைய கூற்று அல்லாஹ் குர்ஆன்ல இறக்குனானா, அன்னா கத் லகீனா ரப்பனா ஃபரதிய அன்னா வரதீனா அன் என்ற ஒரு வசனமாகவே அது இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாளடைவில் கொஞ்ச நாள் அதை நாங்கள் ஓதி வந்து அப்புறம் அது மன்சூகாகப்பட்டுச்சு. அப்போ அந்த மெசேஜ் கன்வே ஆனதோடு அது மன்சூகாகப்பட்டுச்சு என்று சொல்லி காட்டுறாங்க. இந்த அளவுக்கு கரானாஹு ஜமனன், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை நாங்கள் ஓதி வந்து அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன விஷயம்னா, அந்த 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த வெகுமதிகள், பாக்கியங்கள், ஷஹீதுக்குள்ள அந்தஸ்தை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஆயத்துக்கு நான் அர்த்தம் சொல்லலையே. அந்த மன்சூகாக்கப்பட்ட ஆயத்துக்கு அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ் எங்களிடமிருந்து எத்தி வைப்பாயாக, யா அல்லாஹ் எங்களிடமிருந்து எத்தி வைப்பாயாக, நாங்கள் எங்கள் இறைவனை சந்தித்து விட்டோம். மௌத்தானதான சந்திக்க முடியும், ஷஹீதானவங்க. அதாவது மில்ஹன் ஹராமின் மில்ஹன் அவங்க கூட்டத்தார்கள் 70 பேர் சொன்ன கூற்றுது, எங்கள் இறைவனை நாங்கள் சந்தித்து விட்டோம், எங்கள் இறைவனை நாங்கள் பொருந்தி கொண்டோம், அவனும் எங்களை பொருந்தி கொண்டான். அப்போ நாங்கள் ஷஹீதானோம், எங்களுடைய ஈமான் எங்களுடைய அமல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், எங்களுடைய ஷஹாதத்தை பொருந்திக்கிட்டான், எங்கள் ரப்பை நாங்கள் சந்திச்சிட்டோம், அல்லாஹ் எங்களை பொருந்திக்கிட்டான், நாங்களும் அவங்களை பொருந்திக்கிட்டோம் அப்படிங்கிறத கருத்து. இந்த வசனம் இறக்கப்பட்டதுங்கிறத சொல்கிறாங்க. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி ஈவன் தஃப்சீர் தப்ரீலையும் இந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த 169, 170, 171 நல்லா நோட் பண்ணிக்கிறீங்க. பிர் மஅூனான்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு நேம் கொடுக்குறேன், பிர் மஅூனாங்கிற நேமை கொடுக்குறேன். அதே மாதிரி ஹராமின் மில்ஹன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேரில் நான் கொடுக்குறேன். அல்லாஹு அக்பர் ஃபுஸ்து ரப்பில் காபான்னு சொன்னாங்க. இது நம்ம மனசில் பதிவு செய்ய வேண்டிய வார்த்தை. இதையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வசனத்தையும் நான் கொடுக்குறேன். அண்ணா கத் லகீனா ரப்பனா ஃபரதியா அண்ணா ஃபரதீனா அன் அந்த வசனம் இருக்குல்ல, அதையும் நான் கொடுக்கல, அதையும் நோட் பண்ணிக்கிறேங்க. இதுதான் முதல் காரணங்கிறாங்க. அப்போ இது உஹதை முன் வச்சு தான் இந்த பின்னணிலாம் வருது. ஆனால் இந்த சம்பவமும் உஹதுக்கு அருகாமையிலேருந்து அந்த சம்பவம் நடந்துச்சு. ஸோ இது விஷயத்தில் இறக்கப்பட்டது அப்படிங்கிறது முதல் கருத்தாக சொல்கிறாங்க. ரெண்டாவது கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க இருக்காங்கல்ல அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு உஹதில் கொல்லப்பட்டாங்க. அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு உஹதில் கொல்லப்பட்டாங்க. இது முஸ்னத் அஹ்மதில் இருக்குது. சரிங்களா? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தான் பதிவு செய்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதில் 3வது வால்யூமில் 361வது ஹதீஸாகவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் வந்து அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. ஓகேங்களா? அவங்க மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வயதில் சின்னவங்க. சரிங்களா? அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறாங்க, அவங்களே அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் என்ன செஞ்சேன், என் அத்தா முகத்தை பார்த்து ஷஹீதானவங்களோட முகத்தை, புது மூத்தானவங்களோட முகத்தை மூடி வைக்கக்கூடிய பழக்கம், அதில் ஷஹீதானாங்க பல காயங்கள் பட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க முகம் மூடப்பட்டிருக்கு. சஹாபாக்கள்லாம் சுற்றி அமர்ந்துருக்கிறாங்க. அப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அத்தாவுடைய அந்த ஜனாசா, கொல்லப்பட்ட அந்த ஜனாசாவில் முகத்தை திறந்து என்ன செய்கிறாங்க, பார்த்து அழுகிறாங்க. அப்படியே அவங்க அறிவிக்கிறாங்க, நான் இப்படி செஞ்ச வாக்ஷிஃப சௌபன் வஜி, என் அத்தா முகத்தை திறந்து, நம்மளுக்கு மற்றவங்களுக்கு சங்கடமாக இருக்கும் முகம் இந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கேன், ஆனால் பெத்த பிள்ளைக்கு அந்த முகத்தை கடைசியில் பார்க்கணும், எத்தனை தடவை பார்க்கணும், அடக்கம் செய்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும் தானே இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த முகத்தை திறந்து மூட நான் திறந்தேன். சொல்கிறாங்க, சஹாபாக்கள் என்னை தடுக்கிறாங்க, ஏன் திறக்கிற, ஏன் திரும்ப திறக்கிறேன்னு சஹாபாக்கள் தடுக்கிறாங்க. ரசூல்லா இருந்தாங்க, ரசூல் என்ன தடுக்கலை. இவங்க சொல்கிறது அதான், ரசூல்லா என்ன தடுக்கலையே, அதனால நான் திரும்ப திறந்தேன். ஏன்னா ரசூல்லா அந்த உணர்வுக்கு மதிப்பளித்தாங்க. பெத்த புள்ள அத்தா முகத்தை பார்க்குன்னு நினைக்கிது. சரி, அது ஒன்றும் தவறான காரியம் இல்லை, சரியத்தில் கூடாத காரியம் இல்லை. ஆனால் சஹாபாக்கள் அதை தவிர்த்துக்கிட்டால் நல்லது தானேங்கிற இது தடுக்கிறாங்க. சஹாபாக்களையும் ரசூலா தடுக்கலை. ஏன்பா தடுக்கிறீங்கன்னு தடுக்கலை, ஏன்னா அவங்க தடுக்கிற சரிதான். அந்த மகனை ஜாபிர் ரலியல்லாஹு ரசூலா தடுக்கலை. சரி விடு, அவங்க தான் சொல்கிறாங்களே ஏன் திறக்கிற அப்படின்னு சொல்லலை. அந்த உணர்வுக்கு ரசூலா மதிப்பளித்து அமைதியாகவே ரசூலா இருக்கிறாங்க. அதையும் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரசூலா சொன்னாங்க, அழுகாத, ரொம்ப அழுகாத,
உன் அத்தாவுடைய பிரிவை நினச்சி நீ இந்த அளவுக்கு நீ கவலைப்படுற. அத்தானா தந்தையை சொல்கிறேன், உன் தந்தையினுடைய பிரிவை நினச்சி நீ எவ்வளோ கவலைப்படுற. மாசாலத்தில் மலாய்க்கா துதில்லோபி அஜினஹத்திஹா அத்தாருஃபே, இவர் உயர்த்தப்படும் வரை, இவர் வானுலகத்துக்கு உயர்த்தப்படும் வரை வானவர்கள் இவருக்காக நிழலளிக்கிறார்கள், தங்களுடைய இறகுகளால் சிறகுகளால் நிழலளித்து இவரை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி அப்போது இவங்க விஷயத்துலேயே இது இறக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்களை இறந்தவங்களாம் நினைக்காதீங்க, அவங்க அல்லாஹ்வுடைய உயிரோடு இருக்கிறாங்க ஆறுதல் சொன்னதாக வேறு சில தஃசீர் குர்துபின்னு நினைக்கிறேன், அந்த தஃசீர்லேயே இந்த செய்திலாம் இடம்பெறுது. அப்போ அந்த மகனாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்கள் அத்தாட்ட அல்லாஹ் பேசுகிறேன், அவங்க அத்தா வந்து என்ன ஆசைன்னு கேட்டால் அவங்க அத்தா சொன்னாங்க, நான் திரும்ப உலகத்துக்கு போய் நான் கொல்லப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து அவங்க அத்தா அப்துல்லா பின் அம்ர் சொன்னதாக இடம்பெறுது. அதே மாதிரி அந்த ஷஹீதானவர்கள் எல்லாமே சொல்கிறாங்க, உஹதில் ஷஹீதானவங்களும் சொல்கிறாங்க, எங்களை உலகத்தை திரும்ப அனுப்பு, நுக்குத்தலஃபி சபிலிக்க மர்ரா, திரும்ப நான் உன் பாதையில் கொல்லப்படணும், இதே அந்த அந்தஸ்தை நாங்கள் திரும்ப அடையணும், இந்த ஷஹீதுக்கான அந்தஸ்து வரவேற்பை நாங்கள் திரும்ப அடையணும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அது சபகத் கௌலி, என்னுடைய வார்த்தை முந்தி விட்டது, அன்னஹும் இலைஹி லா யர்ஜிஊன், உலகத்திலிருந்து மறுமைக்கு வந்தவங்க திரும்ப உலகத்தை திரும்ப முடியாதுங்கிற என்னுடைய வாக்குறுதி முந்திரிச்சு, அதனால் திரும்ப அனுப்ப மாட்டேன், உங்களை திருப்பி அனுப்ப மாட்டேன், நானே சொல்கிறேன், நீங்கள் எப்படிலாம் ஆசைப்படுறீங்க அதை நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் 169 இறக்குனாங்கிறது தஃசீரில் தெளிவாக வருது. அப்போது இது ரெண்டாவது பின்னணிங்கிறாங்க. அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் இறக்கப்பட்டது, அவங்களோட சேர்ந்து மற்ற சஹாபாக்கள் முன் வச்சு இது இறக்கப்பட்டது என்பது ரெண்டாவது கருத்து. இது ஈவன் முஸ்லீம், நசை போன்ற ஹதீஸ் கிதாபில் எழுத பதிவு செய்யப்பட்டு இது ரொம்ப ஃபேமஸான செய்தி தான். இது ஜாபிர் ரலியல்லாஹு அவங்க மகா அறிவிக்கிறாங்க. இது ரெண்டு. மூணாவது சம்பவம் இது யார் விஷயத்தில் அப்படின்னு சொன்னால் முஸ்னத் அஹ்மதில் இருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அதாவது இது யார் விஷயத்தில் இறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் எல்லா ஷஹீதையும் சொன்னாங்க, உஹதில் கொல்லப்பட்ட எல்லா ஷஹீதையும். அதாவது லம்மா உஸீப இஹ்வானுக்கும் பி உஹதின், உங்கள் சகோதரர்கள் 70 பேர், 70 பேர் ரசூலுல்லாஹ் இங்கே சொல்லலை, 70 பேர் மொத்தம் கொல்லப்பட்டாங்க. உங்கள் சகோதரர்கள் யாரெல்லாம் உஹதில் கொல்லப்பட்டிருக்கிறாங்களோ, ஷஹீதாக இருக்கிறாங்களோ, அவங்க நிலை என்ன தெரியுமா, அவங்களுடைய ரூஹுகள் எல்லாம் பச்சை பறவையினுடைய தோற்றத்தில் அதுக்குள்ளே அது செலுத்தப்பட்டு சொர்க்கத்தினுடைய ஆறுகள், சொர்க்கத்தினுடைய பழங்கள், சொர்க்கத்தினுடைய மரங்கள், சொர்க்கத்தினுடைய மாளிகைகள், அல்லாஹ்வுடைய அர்ஷின் நிழலில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லா இடத்தையும் சுற்றி பறவையாக சுற்றி வந்துட்டுருக்குறாங்க, பறவையாக சுற்றி வனம் வந்துட்டு சொர்க்கத்தை அவங்க அனுபவிச்சுட்ருக்குறாங்க ஷஹீதுகள் எல்லாம் என்று சொல்லி அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொல்கிறாங்க. அப்போ அவங்களாம் கொல்லப்பட்டவங்க கிடையாது, அவங்க எல்லாம் உணவளிக்கப்படுறாங்க, அனுபவிச்சுட்ருக்குறாங்க, சொர்க்கத்தில் வனம் வந்துட்டுருக்குறாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அப்போது அவர்கள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. பொதுவாக ஒரு இடத்துல போய் நம்ம நல்லா சந்தோஷமாக இருந்தாலே நம்ம மட்டும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா நம்மளுக்கு பிரியமானவங்க அதுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு அத்தா கூட்டு வந்திருக்கலாமே, அம்மா கூட்டு வந்திருக்கலாமே, வீட்டில் கூட்டு வந்திருக்கலாமே, என் மகனை கூட்டு வந்திருக்கலாமே, நண்பரை கூட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் போடுவோம், அல்லது வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம் அடுத்த வாட்டி நீனு கண்டிப்பாவா அப்படின்னு சொல்லுவோம். அதான் உண்மையான உணர்வு. அப்போ அந்த ஷஹீதுகள் நினைக்கிறாங்க, ஏழைத்து எஹ்வானா யாமலோனமா சனவோ இல்லைனா அல்லாஹ் நமக்கு தந்திருக்கூடிய இந்த வாக்கியங்களை நம்மளுடைய சகோதரர்கள் கொல்லப்படாமல் உலகத்தில் வாழக்கூடிய மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமே, அப்போதான் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட வேண்டும் என்பதில் ஆர்வப்படுவார்கள் என்று அவங்க வந்து சொன்னாங்க. அப்போ தான் அல்லாஹ் தஆலா சொன்னான்னா, ஆனால் உபல்லிகும் அன்கும், உங்களுக்கு பதிலாக நான் சொல்கிறேன், நீங்கள் போக வேணாம், உங்களுக்கு பதிலாக நான் இதை சொல்கிறேன் என்று சொல்லி ஃபன்சல் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஹவுலால் ஆயாத், அதற்கு பிறகுதான் இந்த வசனங்களை இறக்கி அருளினான். இது முஸ்னத் அஹ்மதுடைய செய்தி, இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, இப்னு கஸீர் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குனா, வலா தஹ்சபன் அல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹ் அம்வாத்தா, அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவங்கள இறந்தவங்க நினைக்காதீங்க, அது உஹதுக்கு அப்புறம் சரிங்களா. அப்போ அவங்க எல்லாம் அல்லாஹ்ட்ட உடன்படிக்கப்படுறாங்க, இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதில் இன்னும் மேலதிகமான விவரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறவைகளை போன்று அவர்கள் பறந்து உலா வருகிறார்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது மூணாவது கருத்து. அடுத்து நாலாவது கருத்து, இது ஒரு ஹதீஸ், இது வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கருத்தாக தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. முஸ்ததரக் ஹாக்கிம் எனக்கூடிய நூல் இடம்பெற்றிருக்கு. ஹாக்கிம் எனக்கூடிய ஒரு நூல் ஹதீஸ் நூல் இடம்பெற்றிருக்குது. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நஸலத் ஹாதில் ஆயா ஃபி ஹம்ஸா வஸ்ஹாபி, இது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள முன் வச்சு முக்கியமாக இறக்கப்பட்டது. ஏன்னா அந்த உஹதில் கொல்லப்பட்டவங்கள மிக மிக முக்கியமானவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலைக்கு ஆளான ஒரு மௌத் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு மரணம் தான். அப்போது ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை ஆகிய ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மரணத்தை அவங்களையும் அவங்களுடைய சகாக்கள் அவங்கள முன் வச்சு இறக்கப்பட்ட வசனம் என்று சொல்லப்படுது. எல்லாருக்கும் தான் பொருந்தும். அதை தாண்டி சில முக்கிய நபர்களை முன் வச்சு அவங்களுக்காக இறக்கப்பட்டதுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் சஹாபாக்களும் சொல்லியிருக்காங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆனால் கடைசியாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதாவது கத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரபியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, தஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிலாம் என்ன ஒரு சாராம்சமான முடிவுக்கு வரான, இன்னஹா நஸலத் ஃபீ கத்ல உஹத், ஆக மொத்தம் இந்த 3 வசனங்களும் உஹது போரில் கொல்லப்பட்ட எல்லா ஷஹீதுகளுக்காக. அதில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு முக்கியம், அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு முக்கியம்.
அவங்களும் முக்கியம். அதை தாண்டி மற்ற எல்லாரையும் முன் வச்சு தான் இறைக்கேறப்பட்டதுங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்து முடிக்கிறாங்க. இதான் 4வது கருத்தாக வருது. அதான் நான் சொன்ன எல்லாமே பொருந்தும். இதில் முதலாவது கருத்து பிஹ்ரு மவுனா எனக்கூடிய அந்த பிஹ்ரு மவுனா மவுனா கிணறு, மவுனா கிணறுக்கு பக்கத்தில் தான் ஹராம் பின் மில்ஹம் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு அந்த 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு இது பொருந்தும். ஏன்னா அப்போ இது இறைக்கேறப்பட்டதுங்கிற ஒரு கருத்து இருக்குது. சில நேரங்களில் ஒரு வசனம் 2-3 காரணங்களுக்கு 2-3 சம்பவங்களுக்கு அது பொருந்தக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செஞ்சது மட்டும் இல்லாமல் இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செஞ்சுருக்காங்க. அது இங்கே குறிப்பிடத்தக்கது. மாஷா அல்லாஹ். இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வசனம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்மளுக்கு புரியும் அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க, எப்படிலாம் அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. வந்துருங்க, நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வோட பாதையில் கொல்லப்பட்டு வந்துருங்க, இங்கெல்லாம் இருக்குது வாழ்க்கை, என்ன உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் காதில் கேட்கல. அல்லாஹ் சொல்கிறான்ல, இது காதில் கேட்குது. இதை வச்சு நம்ம அல்லாஹ்வோட பாதையில் போரிடுவதற்கு, இப்போ நம்ம போர் செய்கிறதுக்கு, உயிரை கொடுக்கறதுக்கு எங்கேயா வாய்ப்பு இருக்குது. அப்போ அல்லாஹ்வுக்காக எதையும் அர்ப்பணிப்பதற்கு, தியாகம் செய்வதற்கு, இறைவனை தொழுவதற்கு, இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு, இறைவனுடைய மார்க்கத்துக்காக பாடுபடுவதற்கு, நேரம் செலவு செய்வதற்கு, செல்வத்தை செலவு செய்து முன் வரணும். எல்லாம் தானே சஹாபாக்கள் செஞ்சாங்க. அதில் எக்ஸ்ட்ரீமில் உயிரையும் கொடுத்தாங்கல்ல. உயிரை எங்கே கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்போ பொருளை கொடுப்போம், நேரத்தை கொடுப்போம், எல்லா விதமான அர்ப்பணிப்புகளும் நம்ம மார்க்கத்துக்காக கொடுத்து யாரெல்லாம் எங்களை அவங்களோட சேர்த்துரு, அந்த உயர்ந்த அந்தஸ்தில் சேர்த்துட்டு நம்ம துவா செய்யணும். அப்போ அந்த துவாவில் ஒரு அர்த்தம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ். கடைசி பாயிண்ட் கொண்டோம் 71D. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் பதிலளித்தார்கள் சிலர் அல்லாஹ்ல இங்கே பாராட்டுறான். போன பக்கங்களில் அல்லாஹ்ல சிலரை வந்து குத்தியும் காமிச்சான், அவங்களுடைய பலகீனத்தை சுட்டியும் காமிச்சான். இங்கே வந்து பாராட்டக்கூடிய இடத்துல பாராட்டம் செய்யறான். அல்லதீன இஸ்தஜாபு லில்லாஹி வர் ரசூலி மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹ் من بعد ما أصابهم القرح للذين أحسنوا منهم واتقوا أجر عظيم. அல்லதீன இஸ்தஜாபு லில்லாஹி வர் ரசூல். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எவர்கள் எல்லாம் பதிலளித்தார்களோ, சிலர் பதிலளித்தார்கள் அப்படிங்கிறான். யாரெல்லாம் பதிலளித்தார்கள்? மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹ், அவர்களுக்கு காயங்கள் ஏற்பட்ட பிறகும் கூட அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சிலர் பதிலளித்தவர்கள் சிலர் இருக்கிறார்கள். லில்லதீன அஹ்ஸனு, எவர்கள் நல்லறம் புரிந்தார்களோ, மின்ஹும் அவர்களிலிருந்து, இந்த சஹாபாக்களிலிருந்து யார் நல்லறம் புரிந்தார்களோ, வத்தகோ மேலும் அல்லாஹ் வஞ்சினார்களோ அவங்களுக்கு மகத்தான கூலி இருக்கு என்று அல்லாஹ் சிலரை பாராட்டுறான். படிங்க. அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் காயமடைந்த பின்னரும், ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க, அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் முன்னாடி சொன்னவங்க இல்லை, அது ஷஹீதாயிட்டாங்க. இப்போ அடுத்து உள்ளவங்க இவங்க வேற டீம், நெக்ஸ்ட் டீமை பற்றி பேசுகிறான். மௌத்தா போன ஷஹீது டீமை பற்றி பேசிட்டு உசுரோடு இருக்கவங்களும் அதுக்காக சடைச்சவங்களா, இவங்களாம் ஒன்றுக்கு ஆகாதவங்கள, இவங்களும் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய பாராட்டுக்குரியவங்க தான். மிஞ்சி இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய சிறப்பு அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் எப்படிப்பட்டவங்க, எத்தகையவர் என்றால் காயமடைந்த பின்னரும் அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய அழைப்பை ஏற்று போருக்கு சென்றனர். அடுத்த போருக்கு சென்றனர். என்ன போர்னு சொல்கிறேன். அல்லாஹ்வுக்கு பயந்து நன்மை செய்த இவர்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அது என்ன? இந்த வசனத்தோடு படித்தா புரியும். அல்லதீன قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. மாஷா அல்லாஹ். அல்லதீன قال لهم الناس, இவர்களிடத்தில் மக்கள் கூறினார்கள். அல்லதீன இவர்களிடத்தில் قال لهم الناس, அவர்களிடத்தில் மக்கள் கூறினார்கள். இன்னன்னாஸ், நிச்சயமாக ஒரு கூட்டம், ஒரு மக்கள், வேற மக்கள், ஒரு கூட்டம், ஒரு படைன்னு அர்த்தம். ஒரு படை கது ஜமஉ லக்கும், உங்களுக்காக உறுதியாக ஒன்று சேர்ந்துள்ளார்கள் உங்களை தாக்க. உஹது முடிஞ்ச அடுத்த நாளே ஒரு கூட்டம் வந்து சொல்லுது, உங்களுடைய எதிரி கூட்டம் இருக்கு, அபு சுஃபியானுடைய படை, இந்த நாஸ் இருக்குல்ல, 2வது நாஸ், இந்த அபு சுஃபியான் அவருடைய படை இப்போ உஹதுல அவங்களை அடிச்சுட்டு போனவங்க உங்களுக்காக இன்னும் திரண்டு நிற்கிறாங்க, இன்னொரு பெரிய அணியாக திரண்டு நிற்கிறாங்க. ஃபஷோஹும், பயந்துக்கிறங்க என்று ஒரு வியாபார கூட்டம் வந்து சொன்னது. பயந்தாங்களா சஹாபாக்கள்? யாரு? ஃபஸாதஹும் ஈமான் அதிகரிச்சு. பார்த்துக்கலாம். அடிபட்டவங்க இவங்க, அடிபட்டு நொந்து நூலாகி குடும்பங்களை இழந்து, மன ரீதியில் பாதிக்கப்பட்டு, உடல் ரீதியில் பாதிக்கப்பட்டு, உசரை இறந்து, சொந்தத்தை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, காயம் இன்னும் சரியாகலை, அடுத்த 24 மணி நேரத்தில் இன்னொரு பெரிய கூட்டம் உங்களை நசிக்கிறலான்னு வர்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபஸாதஹும் ஈமான், அவங்க ஈமான் தான் அதிகரிச்சு. வகாலு, சொன்னாங்க, ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வந்தால் வரட்டும், வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்பது அல்லாஹ் பெருமையாக சொல்லி காட்டுறேன். இதுதான் என்னென்னா ஹம்ராவுல் அசதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு புதுமையான பேராக இருக்கலாம், இந்த பேர் உங்களுக்கு நான் டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன். ஹம்ராவுல் அசத் அப்படிங்கிறதா இந்த போருக்கான பேர். என்னன்னா, இந்த மாதிரி போனாங்கல்ல, அபு சுஃபியான் வந்து போனார்ல, அதாவது மறு தாக்குதல் கொடுத்து 70 பேரை காலி பண்ணிவிட்டு 70 பேரை கொண்டுட்டு ஓரளவுக்கு அவங்க எவ்வளோ தாக்குன்னு நினச்சாங்களோ தாக்கிட்டு போயிட்டாங்க.
திரும்ப சஹாபாக்கள் ஓரளவுக்கு அசம்பிள் ஆனதுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் ஒரு யோசனை அவங்களுக்கு, இன்னும் முழுசாக முடிச்சுட்டு வந்திருக்கணுமோ, ஏன்னா நம்ம கொஞ்சம் மிகச்சோமே, இன்னும் நம்ம கொஞ்சம் நல்லா முயற்சி செஞ்சுருந்தா நம்ம முகமதையும் நம்ம வந்து கொண்டிருக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற நிறைய பேரை நம்ம கொண்டிருக்கலாம். ஏன்னா இறந்துட்டாரா, முகமது இறந்துட்டாரான்லாம் கேட்பாரு அபு சுஃபியான். அதே மாதிரி உமர் இருக்கிறா, அபூபக்கர் இருக்கிறான்னு கேட்கும்போது பதில் சொல்லுவாங்கல்ல உமர் ரலியல்லாஹு. அப்போது இறந்துட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா உயிரோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் வழி இல்லாமல் என்ன செஞ்சுருவாங்க, போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் திரும்பி வரலான்னு நினைப்பாங்க. இன்னும் சில ரிவாயத்துக்கள் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், தஃப்சீர் இப்னு அபி ஹாத்திம் எப்படி வருதுன்னா, போனதுக்கப்புறம் மக்காவாசிகள் கேட்டாங்களாம், என்ன எல்லாரையும் முடிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க, பதிலுக்கு பதில் கொடுக்க போனால் நீங்கள் கரெக்டாக பதில் கொடுத்து எல்லோரும் முடிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை முகமது சாகலை, அபூபக்கர் சாகலை, உமர் சாகலை ரலியல்லாஹு அன்ஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லும் போது, என்னது அவங்களெலாம் சாகடிக்கலையா, இன்னும் முடிக்கலையா, அப்புறம் எதுக்கு திரும்ப வந்தீங்க? சுப்ஹானல்லாஹ். அதாவது என்ன சொல்கிறாங்க, முகமதையும் நீங்கள் கொல்லலை, அந்த பெண்களை யாரையும் அடிமையாக்கி நீங்கள் இழுத்துக்கிட்டு வரலை, எதையும் பெருசாக சாதிக்கலை, அப்புறம் ஏன் எதுக்கு திரும்பி வந்தீங்க, போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்வப்படுத்துகிறாங்க. இத்தனைக்கு பெண்கள் எல்லாம் செஞ்சு என்ன செய்கிறாங்க, ஆர்வப்படுத்துகிறாங்க, போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பலான்னு யோசிக்கிறாங்க. ஆமாம் கரெக்டு தான், நம்ம முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி திரும்பலாம் நினச்சி என்ன செய்கிறாங்க, திரும்புறதுக்கு அபு சுஃபியான் முடிவு செய்கிறார். அப்போ போகலாமா வேணாமா, நம்ம வந்து மக்கா வரைக்கும் வந்துட்டோம், திரும்ப போகிறதுக்குள்ளே இவங்க தயாராகிருப்பாங்க, திரும்ப தயார் நிலைக்கு வந்திருப்பாங்க, தங்களுடைய பலகீனத்தெல்லாம் உணர்ந்திருப்பாங்க, இன்னும் தயாராகிருப்பாங்கன்னு ஒரு பயமும் இருக்குது. அப்போது இதான் சொல்கிறாங்க, ஹத்தா பலக ஹம்ராவுல் அசத் வரைக்கும் வர்றாங்க, திரும்பி வர்றாங்க. திரும்பி வந்ததுக்கப்புறம் அபு சுஃபியானுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தயக்கம் ஏற்படுது, போகலாமா வேணாமா. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க நல்லா அடித்து தான் விரட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கிடைச்சா இவங்க திரும்ப போனாங்க. இப்போ போனால் திரும்ப நம்மளுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, போகலாமா வேணாமா அப்படிங்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த செய்தி கிடைக்குது, இவங்க ஹம்ராவுல் அசத் வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடி செய்தி கிடைச்சது, அவங்க வரப்போகிறாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள் தயாராக இருக்க சொல்கிறாங்க. அதான் போன ஆயத்து, புரியுதா, அல்லதீன ஸ்தஜாபு லில்லாஹி ரசூல், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் எழுத்தாங்கன்னா, அபு சுஃபியான் திரும்ப நம்மளை தாக்க வர்றாரு, வாங்க போவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கூப்பிட்றாங்க. அடுத்த நாள் என்ன சொன்னாங்கன்னா, யார் நேற்று உஹதுல வந்தீங்களோ அவங்க மட்டும் தான் வரணும், நேற்று உஹது போரில் கலந்துக்கிட்ட அவங்க மட்டும்தான் வரணும், இது உஹது போரினுடைய பார்ட் பி அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டென்ஷன், அதனுடைய செகண்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி வாங்கங்கிறாங்க. அவங்க நிலைமை அவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, அடிப்பட்டு நிலைமையில் இருக்கிறாங்க, ஆனால் அல்ஹம்துலில்லாஹ்னு வந்தாங்க. அதான் அல்லாஹ் பாராட்டுறான், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவங்க காயத்தில் பதிலளிச்சாங்க, அப்போ தாக்குறதுக்காக தயாரானாங்க. அதுதான் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா வந்து சொல்லி காட்டுறான். இது எந்த அளவுக்கு இதில் வந்து சில செய்தி சொல்லப்படுதுன்னா, அந்த தயாரானாங்க அப்படிங்கிறதுல தயாராகி போனாங்க, ஹம்ராவுல் அசதுக்கு போனாங்க. ஹம்ராவுல் அசதில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. அப்போ மக்காலேருந்து அபு சுஃபியான் வர்றாரு, மதினாலேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அவங்களுடைய மீட்டிங் பாயிண்ட் தான் ஹம்ராவுல் அசத். அதுக்கு முன்னாடி இந்த தயாரானதில் இன்னொரு செய்தி இருக்குது, அதையும் சொல்கிறேன். இப்போது அப்துல் அஷ்ஹல் அப்படிங்கிற கோத்திரத்தை சார்ந்த 2 பேர் உஹதில் பங்கேற்றவங்க தான். உஹதில் வந்த எல்லாரும் வாங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கு சரியான காயம், சரியான அடிபட்டுருக்குறாங்க. அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, அண்ணன் தம்பி 2 பேர் பேசிக்கிறாங்க, நம்ம 2 பேருக்குமே சரியான காயம், வாகனமும் இல்லை, பலத்த காயத்தோடு இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹ் போர் கூப்பிட்றாங்க, ரசூலுல்லாஹ் போர் கூப்பிட்டு நம்ம போகாமல் இருந்ததில்லை, இந்த தருணத்தை நம்ம தவறிவிடக்கூடாது, என்ன செய்யலாம், ஆனால் ரொம்ப காயத்தில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒருத்தர் சொல்கிறாராம், உன்னை விட எனக்கு காயம் கம்மி தான், ஒன்று நான் இப்படியா சமாளித்து கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி, இதை உலிப ஹமல் துஹு ஒக்குபத்தன் ஓ மஷா ஒக்குபத்தன், அவருக்கு நான் கூட்டிகிட்டு போவேன், அவர் நடந்து வருவார், நடந்து தான் நாங்கள் போனோம். அப்படி போகும்போது அவரால் முடியலை, மயக்கப்படுற நிலைமைக்கு நடக்க முடியாத நிலைமை வந்து தூக்கி வச்சு நடப்பேன். இதான் ஒரு சில தலைப்பாக பதிவிடுவாங்க, சகோதரரை தூக்கி சென்ற போர் வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தூக்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் போவேன், அப்புறம் நான் கொஞ்சம் பரவாயில்ல இப்போ நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் நான் நடந்து போவேன், அப்புறம் முடியலம்மா அங்கே தூக்கிட்டு போவேன். இப்படி நாங்கள் 2 பேருமே என் தஹைன இல்லா மன் தஹா இலையில் முஸ்லீம்கள் போய் சேர்ந்த இடத்துக்கு நாங்களும் போயிட்டோம். எங்கள் ஹம்ராவுல் அசதுக்கு கொஞ்சம் தாமதமாக தான் போனோம், அவங்க கொஞ்சம் வேகமாக போயிட்டாங்க. நான் தூக்கி நடந்து போனால் நான் பின்னாடி எப்படியோ போய் சேர்ந்தேங்கிறாங்க. அல்லாஹ் இப்படிப்பட்ட உண்மை எண்ணம் உள்ளவங்கள கொண்டு போய் சேர்க்குறான். அவன் இந்த ஈமானுடைய வலிமையால் போனாங்க. உடலில் வந்து எந்த தைரியமும் இல்லை, எந்த விதமான சக்தியும் இல்லை, ஆனாலும் அல்லாஹ்வுக்காக அவங்க வந்து முன் வந்தாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான சம்பவம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில் போய் சேர்ந்தாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய படை வந்துருச்சு, அபு சுஃபியான் படை வந்துருச்சு, ஹம்ராவுல் அசதில் வந்து சந்திக்கிறாங்க. ஆனால் அபு சுஃபியான் சொல்லிடுவார், இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் நாங்கள் வர்றோம், இப்போ போர் வேணாம் என்று பயத்தோடு, அதான் அல்லாஹ் சொல்லுவான்ல, அவங்களோட உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தணும், சென்ற பக்கத்து முந்தின பக்கத்தில் வந்துச்சுல, அந்த அடிப்படையில் அவங்க வந்து அபு சுஃபியான் வந்து பின்வாங்கிடுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க போகலாம்
அப்போ அந்த பயத்தை காமிச்சாங்க. பயத்தை காட்டுறதுக்கு போகணுன்னு சொல்லி தான் வருவாங்க. நம்ம மேலே துணிவு கொண்டு நசுக்கலான்னு வர்றாங்க, நம்ம அடிபட்டோம் விழுந்துட்டோம் நம்ம சரிஞ்சிட்டோம் நினைக்கிறாங்க, நம்ம நிமிந்துட்டோன்னு காட்டுவோன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டே வருவாங்க. அதே மாதிரி பயந்ததுக்கப்புறம் இந்த பயம் இருக்கட்டும் அப்படிங்கிற ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்தாங்க. அப்போ ஹம்ராவுல் அஸதில் போர் நடக்கல, அது ஒரு போரை போன்று கருதப்பட்டது என்று சொல்கிறாங்க. இங்கே என்ன ஒரு செய்தி, இந்த ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீலுங்கிறது ரொம்ப ரொம்ப வரலாற்று வாசகம் அது. ஏன்னா நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி போடப்பட்ட போது அவங்க சொன்னது என்னதான், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்று தான் அவங்க சொன்னாங்க. அதை தான் சஹாபாக்களாகிய நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு படை உங்களை தாக்க வருகிறதுன்னு எங்களை அச்சுறுத்திய போது பயம்தான் வரணும். ஆல்ரெடி அடிபட்டிருக்கு, 3000 பேர் வந்து இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டு போயிட்டாங்க, இன்னும் பல பேர் வந்தால் என்ன செய்ய போகிறாங்கன்னு பயப்படணும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஈமானால் நாங்கள் ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை நாங்கள் சொன்னோன்னு சஹாபா பெருமக்கள் சொல்கிறாங்க. இது இப்னு கஸீரில் பதிவாயிருக்கு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஒரு சில ஹதீஸ் இருக்குது, உங்களுக்கு சிரமமான சூழ்நிலைகள் இருக்கும்போது நீங்கள் ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்றோ ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்றோ சொல்லுங்கள். இந்த ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல் இந்த இருக்குது பாருங்கள், இது பன்மையாக சொன்னால் ஹஸ்புன் அல்லாஹ், ஒருமையாக சொன்னால் ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல்னு சொல்லலாம். அந்த ஹதீஸ்களில் சில பலகீனங்கள் இருக்குது. ரசூல் இப்படி சொன்னாங்களேன்னு இருக்கக்கூடிய ஹதீஸில் சில பலகீனங்கள் இருக்குது. இருந்தாலும் அது சொல்லலாம், அவ்வளோ பெரிய பலகீனம் கிடையாது. இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அந்த செய்தியை பதிவு செய்ய தான் செய்கிறாங்க. முஹதீஸீன்கள் அதை பலகீனங்கிறாங்க, ஆனால் முஃபஸ்ஸிரீன்கள் அதை சொல்லலாங்கிறாங்க. அதனால் அது பெரிய வடிகட்டின பலகீனம் கிடையாது. அதனால் நம்மளுக்கு சிரமமான சூழ்நிலையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நம்ம ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹ் நிஅமல் வக்கீல் சொன்னால் அல்லாஹ்வோட உதவி நம்மளுக்கு கிடைக்குங்கிறது. அது ஈமானுடைய உணர்வால் அதை நம்ம வென்றெடுக்கணும். இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். 71வது பக்கத்து 4 செய்தியில் பார்த்தோம். 71A நம்பிக்கையாளர்களிலிருந்து நயவஞ்சகர்களை பிரிச்சறிய, 71B நயவஞ்சகர்களுடைய கூற்று, 71C ஷஹீதுகள் இறக்கவில்லை, 71D அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் பதிலளித்தார்கள் என்ற இந்த வசனம். மாஷா அல்லாஹ். இதன் மூலமாக நாம் நல்ல பாடங்களை, படிப்பினைகளை, ஈமானிய உணர்வுகளை பெற்று சிறந்த முஃமின்களாக விளங்குவதற்கு, திகழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தருவானாக. சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக், நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.